ஹலோ ஃப்ரெண்ட், இது முருங்கைக்கீரை. உங்களுக்கு எல்லாருக்கும் இது தெரியும் எப்படின்னு செய்யணும்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் நான் சொல்கிறது வந்து எங்கள் ஆயா காலத்தில் செஞ்சதை நான் சொல்கிறேன். அவங்க வந்து மண் சட்டியில் செஞ்சாங்க. மண் சட்டியில் செய்யும்போது அதோடைய சத்து அப்படியே இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க வந்து முருங்கைக்கீரையை அழைக்க கூட மாட்டாங்க. ஏன்னா அதனுடைய சத்து போயிடும், இரும்பு சத்து போயிடும்னு சொல்லிட்டு அழைக்க மாட்டாங்க. ஆனால் அந்த காலத்தில் இருந்த சூழ்நிலை வேறு. இந்த காலத்தில் இருக்கிறது நிறைய டஸ்ட்டு, மண்ணுங்க, தூசிங்கெல்லாம் பறக்கிறதுனால நம்ம அலசி தான் இதை செய்யணும். இது எப்படி செய்யணுன்னா, உங்களுக்கு தெரியும் எப்படி செய்யணும்னு தெரியும். இருந்தாலும் நான் எங்கள் பாட்டி செஞ்ச விதத்தில் நான் சொல்கிறேன். அதாவது இந்த கீரையை நம்ம வதக்கிட்டு, அலசிட்டு வதக்கிட்டு, அதுக்கப்புறம் அரிசி இருக்குல்லங்க, சாதத்துக்கு போட்டு வடிக்கிற அரிசி, அந்த அரிசியை கொஞ்சம் எடுத்து நீங்கள் வறுத்துடணும். வறுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் கொட்டி வச்சுட்டு, அதில் மிளகாய், காஞ்ச மிளகாய் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோத்தையும் போட்டுக்கின்னு, பூண்டு உரிக்காமலே அந்த பல்லுங்களை எடுத்து அதில் போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு, இந்த வதக்கி வச்சுருக்கிற அந்த கீரையை கடுகு, கொஞ்சம் எண்ணெய் போட்டு கடுகு போட்டு தாளிச்சிட்டு, இந்த கீரையை நீங்கள் அதில் கொட்டிட்டு அப்படியே கலரிட்டே இருக்கணும். கலரிட்ட பிறகு நீங்கள் அரைச்சி வச்சுருக்க அந்த விழுதை போட்டு நீங்கள் அதில் கொஞ்சம் கொட்டிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை கலரிட்டே வந்தீங்கன்னா அது கொஞ்சம் வெந்துடும். ரொம்ப வேகக்கூடாது. நம்மளுக்கு எப்படி சாப்பிட்ற பதத்தில் நல்லபடியாக மிருதுவாக இருக்கிற பதத்தில் வந்த பிறகு நீங்கள் சமைச்சு சாப்பிட்லாம். அதை வந்து நீங்கள் சாதத்தோடையும் சாப்பிட்லாம், இல்லை சைடிஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.